ஹலோ கைஸ், வெல்கம் டு யானிகாஸ் கிரியேஷன். கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு அட்டகாசமான ஃபேக்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம சின்ன குழந்தை இருக்கும் பொழுது நம்மளோட விளையாட்டு ஜாமான்களில் இந்த மாதிரியான எல்லோ டக்ஸ் கண்டிப்பாக இருந்திருக்கும். இது மிகப்பெரிய சாதனையும் படைச்சிருக்கு. 1992 ஹாங்காங்ல இருந்து அமெரிக்கா நோக்கி ஒரு கப்பல் போகும்பொழுது அதனுடைய கண்டெய்னரை கடலில் மிஸ் பண்ணிட்டான். அந்த கண்டெய்னரில் கிட்டத்தட்ட 28,000 எல்லோ டக்ஸ் இருந்திருக்கு. அது இப்போ வரையும் கடலில் ஃப்ளோட் ஆகிட்டு தான் கைஸ் இருக்கா. இது நிறைய பேர் பார்த்துருக்கதா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த எல்லோ டக்ஸ் எங்கெல்லாம் போயிருக்கு தெரியுமா? ஹவாய், அலாஸ்கா, சவுத் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, சிலது ஆர்டிகில் கூட உறைஞ்சு போயிருக்கான். இதுக்கு ஒரு பேரும் வச்சிருக்காங்க, ஃப்ரெண்ட்லி ஃப்ளோட்டீஸ். இதை எங்கேயாவது கடல்ல பார்த்துருந்தீங்க அப்படின்னா எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பிறக்க போற குழந்தையிலிருந்து அடிக்க போற புயல் வரைக்கும் எல்லாத்துக்கும் பேர் வைக்கிறோம். நியூசிலாந்துல உள்ள ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கும் பேர் வச்சிருக்காங்க. அதுல என்ன அதிசயம் அப்படின்னா அந்த பேர்ல கிட்டத்தட்ட 85 லெட்டர்ஸ் யூஸ் பண்ணி தான் பேரே வச்சிருக்காங்களாம். இதை எப்படி படிப்பாங்க அப்படிங்கிறது ரொம்ப டவுட்டா இருக்கு. உங்களால முடிஞ்சா அதை ட்ரை பண்ணி பாருங்க. மங்கோலியா அப்படிங்கிற நாட்டில் மிகவும் குறைவான மக்கள் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்களாம். சொல்ல போனா பெரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு வெறும் 2 பேர் அப்படிங்கிற கணக்குல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்களாம். யாரையாவது கூப்பிடணும் அப்படின்னா இப்படிதான் கூப்பிடணும் போல. டீ குடிக்கல அப்படின்னா அந்த நாள் நமக்கு கம்ப்ளீட் ஆன மாதிரியே தோணாது. நம்மளை விடவும் அதிகமா ஒரு நாடு டீ குடிக்குதாம். அது வேற எந்த நாடும் இல்லைங்க, யூகே தான். அங்க மட்டும் 165 மில்லியன் கப் ஆஃப் டீயை ஒரு நாளைக்கு குடிக்கிறாங்களாம். ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 60 பில்லியனுக்கு மேல டீ குடிக்கிறாங்களாம். ஒருவேளை அவங்க தமிழ்நாட்டு பக்கம் வந்து கணக்கெடுக்கலன்னு நினைக்கிறேன். திருட்டு அப்படிங்கிறது எல்லா கண்ட்ரிலையுமே பொதுவாக நடந்துட்டு தான் இருக்கு. போலீஸ் என்னதான் ட்ரை பண்ணாலும் இந்த திருட்டை மட்டும் ஒழிக்கவே முடியல. யூஎஸ்ல நடக்கிற திருட்டு ரொம்பவே வித்தியாசமான திருட்டு. யூஎஸ் ஹைவேலாம் 420 அப்படிங்கிற மைல் போர்டை மட்டும் திருட்டு போயிடுறாங்களாம். எதுக்காக இந்த திருட்டு நடக்குது அப்படிங்கிறது போலீஸ்னால கண்டுபிடிக்க முடியல. போலீஸ் நல்லா யோசிச்சு 420க்கு பதிலாக 419.99 அப்படிங்கிற போர்டை மாத்திருக்காங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு திருட்டுமே நடக்கிறது இல்ல. ஐ திங்க் திருடன் திருந்திட்டானா அல்லது 420ங்கிற போர்டு தான் அவனுக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படின்னு தெரியல. ஆண்களுக்கு மிகவும் பெர்ஃபெக்டான ட்ரெஸ் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அது கோட் ஷூட் தாங்க. அந்த கோட் ஷூட்ல கூட ஒரு ரகசியம் ஒளிஞ்சிட்டு இருக்கு. அந்த கோட் ஷூட்ல டிக்கெட் பாக்கெட் அப்படிங்கிற ஒரு பாக்கெட் இருக்கா. இதுவரையும் அது ஜஸ்ட் ஃபேஷனுக்காக டிசைன் பண்ணப்பட்டதுதான் எல்லாரும் நினைச்சிட்டு இருப்போம். அதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. 19th செஞ்சுரியில ஜென்டில்மென்ஸ் எல்லாருமே ட்ரெயின்ல டிராவல் பண்ணும்போது அவங்களோட டிக்கெட்டை சேஃபா எடுத்து வைக்கிறதுக்காகவே இந்த டிக்கெட் பாக்கெட் டிசைன் பண்ணிருக்காங்க. ஒரு ஊர்ல ஒரே நேம்ல 2 பேர் இருக்கும்போது மேபி அவங்களுடைய போஸ்டல் அட்ரஸ் தப்பா எக்ஸ்சேஞ்ச் ஆகலாம். அந்த மாதிரி பிரச்சனையை தான் இந்த 2 நாடுமே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்லோவேனியா, ஸ்லோவேக்கியா அப்படிங்கிற நாடு பக்கத்து நாடு. என்னதான் பக்கத்து நாடா இருந்தாலுமே அவங்க 100ல 10 போஸ்டல் அட்ரஸ் ஆகுது தப்பா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்களாம். ஒரு நாட்டுக்கே இந்த நிலைமை. என்ன கைஸ், இன்னைக்கு பார்த்த ஃபேக்ட்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.